வாக்குப்பதிவு சதவீதத்திற்கும் பதிவாக்குடி வாக்குகளின் அளவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதையே கடந்த கால சட்டமன்ற தேர்தல்கள் காட்டுகின்றன. அதன் புள்ளி விவரங்களுடன் விளக்கிறார் நம்முடைய நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. 2001 சட்டமன்ற தேர்தலில் மொத்த வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை என்பது 4,74 லட்சம், பதிவான வாக்குகள் என்பது 2,80 லட்சம். அது சதவீதத்தின் அடிப்படையில் 59.07. 2006 சட்டமன்ற தேர்தலில் 4,66 லட்சம் வாக்காளர்கள், பதிவான வாக்குகள் என்பது 3,30 லட்சம். சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா அது 70.82%. நம்ம இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீடைலாகவும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு அடுத்த சட்டமன்ற தொகுதிகளினுடைய அந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை பார்க்கலாம். 2011 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் மொத்த வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை என்பது 4,71 லட்சம். அதுல பதிவான வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா 3,68 லட்சம் தான். சதவீதத்தின் அடிப்படையில் 78.29%. 2016 சட்டமன்ற தேர்தல் அப்ப வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. 5,77 லட்சம் வாக்காளர்கள், பதிவான வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா 4,32 லட்சம் வாக்குகள். அது சதவீதத்தின் அடிப்படையில் 74.81% இருக்கிறது. அடுத்ததாக 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் மொத்த வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை என்பது 6,29 லட்சம், பதிவான வாக்குகள் என்பது 4,63 லட்சம். சதவீதம் 73.63%. இப்ப இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 SIRக்கு பிறகாக வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அது 5,73 லட்சம் வாக்காளர்கள். பதிவான வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது 4,88 லட்சம். சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அது நமக்கு உயர்ந்திருப்பதாக தெரிகிறது. 85.15%. சோ இப்ப இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் இப்ப விரிவா பார்க்கலாம். இந்த வித்தியாசம் தான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. சோ இதுல சட்டமன்ற தேர்தல் ஆண்டு வாரியா வாக்குப்பதிவு சதவீதம் எப்படி கூடியிருக்கிறது, குறைந்திருக்கிறது, இதுல வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை என்ன ஒரு பிரதான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் பார்க்க இருக்கிறோம். 2001 பொறுத்தவரைக்கும் வாக்குப்பதிவு சதவீதம் என்பது குறைந்திருக்கிறது. அதாவது கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது -7.88% அப்படிங்கிறது குறைந்திருக்கிறது. ஆனா அந்த தேர்தலில் வாக்குகள் என்பது 9 லட்சம் வாக்குகள் அதிகரித்திருக்கிறது. அதே மாதிரி தான் 2006 அப்படின்னு பார்த்தோம்னா அதுல 11.49% வாக்குப்பதிவு என்பது கூடியிருக்கிறது. சதவீதத்தின் அடிப்படையில் அந்த தேர்தலில் அதிகரித்த வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது 50 லட்சம் வாக்குகள். 2011 7.73% அதிகரித்திருக்கிறது. அப்ப அதிகரித்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை 38 லட்சம். இப்ப 2016 பார்த்தோம் அப்படின்னா அது மைனஸ்ல இருக்கு. ஓட் பர்சன்டேஜ் -3.48% இருக்கு. ஆனா அந்த நேரத்தில் கூடிய வாக்குகளினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா அது 64 லட்சமாக இருக்கிறது. 2021 கிட்டத்தட்ட ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். அது -1.18% வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது. ஆனா அதிகரித்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா அது 31 லட்சமாக இருக்கிறது. இப்ப 2026 வாக்கு சதவீதம் நமக்கு கூடி இருக்கிறது. அது எவ்வளவு? 7.73% அப்படிங்கிறது இந்த வாக்கு சதவீதம் கூடி இருக்கிறது. ஆனா வாக்குகளாக நம்ம அதை பார்க்கும்போது 25 லட்சம் வாக்குகள் தான் கூடுதலாக வந்திருக்கிறது. இது SIRக்கு பிறகாக SIR ஏற்படுத்தின தாக்கமும் இதுல இருக்கு அப்படிங்கிற ஒரு அம்சங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே வாக்குப்பதிவு சதவீதம் என்பது வாக்குகள், அதாவது பதிவான வாக்குகள் அப்படிங்கிறதனுடைய அடிப்படையில் இருந்தும் அதுல வித்தியாசங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த டேட்டாஸ் நமக்கு உணர்த்துது.